வணக்கண்ணா. வணக்கங்க. எப்படி போயிட்டுருக்குண்ணா வியாபாரம்லாம்? தொழில் கொஞ்சம் சுமார் தான், பொங்கல் சுமார் தான் போகுதுங்க. பொங்கல்லேருந்து சுமாராக தான் போயிட்டுருக்கு. எப்படிண்ணா இப்போ இவ்வளோ பெரிய பொருளை வச்சு எப்படி இந்த வண்டியில் போகிறீங்க? எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க? அது ஒரு கடையாக இருக்குது, ஒரு என்ன ஒரு கடை மாதிரி இருக்குது. கடை மாதிரி ஒரு அமைச்சு நீங்கள் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி ஓட்டு போகிறீங்க? ஏதோ வயிற்று பொறுப்புக்கு பண்ணி தானே ஆகணுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? வயிற்று இந்த தொழில் கூட பார்க்கலாம். அப்புறம் வீட்டில் சும்மா தான் உட்காந்துக்கணும். ஓ, அப்படி சொல்ல வரீங்க. வயிற்று பொழவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் இல்லாத பொருள் எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே விலையில் ஐட்டம், நிறைய டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கிறீங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, எது இப்போ சைடு எடுக்கிற திரும்புறதோ எப்படி பார்த்து அந்த மிரரில் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது, எப்படி திரும்புறீங்க? அது லெஃப்ட் சைடில் பார்த்து ஒரு சைடு ரைட் சைடு திரும்பணும்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி முன்னாடி வண்டி வருதா இல்லைன்னு பார்த்து தான். சரி, கரெக்டாக நேரத்தில் சாப்பிட்றீங்கண்ணா? அதெல்லாம் சாப்பிட்றேன். நல்லா சாப்பிட்றீங்க. ஆனால் அது ரொம்ப கடினமான விஷயங்கண்ணா. ஒரு கடையே பின்னாடி, வண்டிக்கு பின்னாடி ஒரு கடையே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாக நிறைய டாய்ஸு, நிறைய ஐட்டங்கள், நிறைய இது வெயிட் எவ்வளோ, இது வெயிட் எப்படிங்கிறத விட இதை நீங்கள் ரிஸ்க்காக இதை கடினமாக ஓட்டி போகிறது தான் மிகப்பெரிய விஷயங்கண்ணா. உண்மைங்க. நான் உண்மையான உழைப்பாளி தாங்கண்ணா. வாழ்த்துக்கள், நான் கை கொடுங்க. ஆனால் எனக்கு இது பார்க்கவே எனக்கே ஒரு இது என்ன சொல்கிறது, எப்படி இவர் ஓட்டிகிட்டு போகிறாரு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து, இவ்வளோ அது வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்கும், இவ்வளோ திங்ஸ் வச்சுட்டு ஒரு கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் ஒரு கடையே வச்சுருக்கிற மாதிரி வண்டியில் செட் பண்ணி எப்படி போகிறாருன்னு தான் என்னோடய யோசனை தான். அது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சிங்கண்ணா? அது நம்ம காலங்காலமாக செய்கிற தொழிலுங்க. காலங்காலமாக செய்கிற தொழில். காலகாலமாக இந்த தொழில் தான் நம்ம செய்கிறது. சரி சரிங்கண்ணா. அந்த தொழிலுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாடலாக பண்ணுவோம். ஓ, காலகாலமாக செய்கிற தொழில். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஐடியா மாதிரி பண்ணுவோம். எல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க. இப்போ அவங்க உங்கள்கிட்ட எடுக்கிறாங்களா, மக்கள் எடுக்கிறாங்களா, இல்லை பெரும்பாலும் கடைக்கு தான் போய் எடுப்பாங்க? ஏன்னா அந்த மாதிரி தான். ஏன்னா இப்படி எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? அப்படி இல்லைங்க. அவங்க கூட 10 ரூபா நாங்கள் கம்மியாக கொடுப்போம். நம்மகிட்ட பேரம் பேசுவாங்க, அவ்வளோதான். கடையில் போய் எடுத்தா அவங்க 10 ரூபா அவங்க பேச முடியாது, வாங்க முடியாது. ஃபிக்ஸட் ரேட்ல வாங்குவாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட பேரம் பேசுவாங்க. நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாங்க. 15 கம்மியாக போனாலும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம். 15 கம்மியாக போனாலும் கொடுத்துருவீங்க. ஆமாம், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நீங்களாம் உண்மையாக சொன்னால் மக்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட வாங்கணும். உண்மைங்க. ஏன்னா உழைப்புங்கிறது மிகப்பெரிய உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஆமாங்க. ஏன்னா இது எத்தனையோ வழிகள் தாண்டி, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விஷயத்தை தாண்டி நீங்கள் பயணிக்கிறீங்க. அது உண்மைங்க. அதனால மக்கள் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கக்கிட்ட கண்டிப்பாக பயணிச்சு, நீங்கள் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும்.